வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. ஆஸ்கர் அவார்ட் குடுறா ட்ரம்ப்பே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ற அளவுக்கு ஜாக்லின் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்தே பார்த்தோம். மஞ்சரி வந்து லேசா அழுதது பார்த்தீங்கன்னா, அவங்க பிரஷர்ல அழுதாங்க. கத்துனாங்க ஓவரா. ஏன்னா அங்க ஒரு ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? அவங்க கண்ட்ரோல்ல மீறி போயிட்டு இருக்கும்போது அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா இது என்ன நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நான் பண்றேன் பார்றா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜாக்லின் பண்ணாங்க பாருங்க. அழுவுறவங்க நேரா ரெஸ்ட் ரூம் போய் அழுவுறாங்க. அதோட விட்டு வந்தா பரவால்ல. அதுக்கப்புறம் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அத விட அதிகமா அழுவுறாங்க. கேட்டா முதுகு வலி, கால் வலி, கை வலி அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க எல்லாருக்குமே தான் அதெல்லாம் இருக்கு. 900 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்ல கார் ஓட்டுன ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சொல்றாருன்னா, இவங்க முத்துக்குமார் கிட்ட அத சொல்லியிருக்கிறாங்க. அதனால தானே அவர் பெருமையா சொல்றாரு. அப்படின்னா கார் ஓட்டிட்டு போயிட்டு அங்க போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்களா? எல்லாத்துக்குமே அழுதா எப்படிங்க? இப்ப புது விஷயம். அது ப்ரமோவா செகண்ட் ப்ரமோவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா வேற ஏதோ போட்டிருக்கிறாங்க. இந்த ப்ரமோல பார்க்கும்போது தீபக் போயிட்டு ஜாக்லின பத்தி மேனேஜ்மென்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நேத்து நான் பேசினது உங்கள பத்தி பேசினது, அது எனக்கு குடுக்கப்பட்ட சிலபஸ். அது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றாங்க. ஆமா, பிக் பாஸ் வந்து அவங்கள கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்ட்டு, ஜாக்லின் நீங்க பாட்டுன்னு உங்க இஷ்டத்துக்கு உட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு குடுத்த டாஸ்க்கே வேற. இங்க இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்ட பத்தி உங்களுக்கு ஒரு மாரல் இருக்கும்ல. இவங்களுக்கு இந்த மாரல் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல தோணும்ல. அத ஸ்ட்ரெய்ட்டா சொல்லுங்க. நீங்க நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும் தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. நேர்படா பேசுற 1, 2 பேர்ல, இல்ல ஒரு சிலர்ல நீங்களும் ஒருத்தவங்க. அதனால நீங்க கேளுங்க, போங்க. உங்க வேலைய ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. இவங்களும் வந்து பார்த்தாங்க. பிக் பாஸ் வந்து போய் இந்த மாரல வந்து இவருக்கு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்ல. இல்ல தீபக்க போய் குத்தி விடுமா அப்படின்லாம் சொல்ல. ஆனா பிக் பாஸ் இத எதிர்பார்த்தாரு. எதிர்பார்த்து அந்த டாஸ்க் குடுக்குறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் அந்த மேனர்ஸ் இஷ்யூல பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்லயே விஜய் சேதுபதி முன்னாலயே பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆச்சு. சவுண்டு கிட்ட இவரு சாரி கேட்கல. அ சவுண்டே இவரு மேனர்ஸ் இல்ல அப்படின்னாரு தீபக். ஏன் சொன்னாரு? அவங்க வந்து பர்மிஷன் இல்லாம வந்து அப்படி தட்டுனாங்க வந்து. அவங்க விளையாடுற விளையாட்டுக்கு. இவரு அந்த பிங்க் கலர் டீ ஷர்ட் போட்டது தான் இவருடைய தப்பு. சோ, அதுல பார்த்தீங்கன்னா மேனர்ஸ் இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு அவங்களும் வந்து கேவலமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. அந்த பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க போய் அழுதாங்க. அதனால இவரு வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இவரு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் வேணும்னு தான் அவாய்ட் பண்ணேன். இங்க இந்த பிரச்சனைய பேசணும்னு தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க மேனர்ஸ்லாம் பத்தி பேசுறீங்களே, நீங்க பொதுவா யூஸ் பண்ற கிச்சன் அங்க இருக்கிற சிங்க்ல போயிட்டு காகல் பண்ணி துப்புறீங்களே, இது மேனர்ஸ் இருக்கா? இதுவும் மேனர்ஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்ல, மாட்டிக்கிட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு த்ரோட் பெயினா இருந்தது, இல்ல எரிச்சலா இருந்தது. அந்த டைம் அது மாரி பண்ணிட்டேன். இன்னொரு முறை பண்ண மாட்டேன். சாரி அப்படின்னு எது வேணா சொல்லலாம். பிரிவிலேஜ்க்கு போயிட்டாங்கல்ல எடுத்துக்கிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே போல ஒரு டிராமாவ பண்றாங்க. இப்ப இந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் மாரல் டீச்சரா இவங்கள போட்டிருக்கிறாங்க. தீபக்குக்கு ஸ்கெட்ச போடுறாங்க. பிக் பாஸ் டீம். இவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெட்ச் எப்படா கிடைக்கும் வாய்ப்புன்னு காத்துட்டு இருந்தவங்க, இந்த மாரி டாஸ்க் கிடைச்சதும் போய் சொன்னாங்க. இதுல முத்துக்குமரன் கிட்ட ஒரு கதைய கடன் வாங்கி தான் இந்த மாங்கொட்டைய புதைச்சு வச்சுட்டு நோண்டி, நோண்டி அது மாரி ஒரு வழியா அவங்க டாஸ்க்க முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுல வந்து ஏற்கனவே சொன்னது தானே. அவர் ரூடா இருக்காரு. அவரு மட்டும் அறிவாளின்னு நெனச்சுக்கிறாரு. மத்தவங்கள குத்தி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. விஜேஎஸ் கிட்ட தானே சொன்னாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா நேத்தும் சொன்னாங்க. இந்த கிளாஸ் ரூம் டாஸ்க்ல. உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியுறதுனால நீங்க பெரிய அறிவாளியும் கிடையாது. நீங்க மட்டும் அறிவாளியும் கிடையாது. அப்படின்னும் சொன்னாங்க. அவ்வளவுதான் இது சிம்பிள். இப்ப இவரு வந்து அவரு அங்கேயே வந்து சூப்பர் அப்படின்ட்டாரு. இது கம்ப்ளைண்டா வருதுன்னா, ஒரு வேளை வந்திருந்தா என்ன சொன்னோம்? சரிப்பா உனக்கு ரூடா இருக்கா? நான் அப்படி பேசலப்பா. இல்லப்பா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது கரெக்ட்டா இருந்ததுப்பா. என் வேலைய தான்ப்பா நான் செஞ்சேன். சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அத விட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்க. இது என் சிலபஸ்ல குடுக்கப்பட்டது. இது என் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றாங்க. ஓ! அப்படியா? சரி அப்படின்றாரு. முடிஞ்சு போச்சு அங்க. அதுக்கு அடுத்த லெவலுக்கு இவங்க எடுத்துட்டு போறாங்க. அடுத்த டயலாக்ல பார்த்தீங்கன்னா, உங்கள இந்த குறி சொல்லி அதாவது ஏற்கனவே நடந்தத வந்து இன்டைரக்ட்டா அட்டாக் பண்றது இருக்குல்ல, அத வந்து அவங்க தமிழ்ல சொல்றாங்களாம். நான் உங்கள வந்து குறி சொல்லியெல்லாம் வந்து இப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லல. நான் யாரையுமே அப்படி சொல்றது இல்ல. யாரையுமே இல்ல. சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரையுமே அப்படி சொல்றது இல்ல. பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லும்போது, அப்பவும் அவர் சொல்றாரு, "ஐயோ! அதெல்லாம் வேணாங்க" அப்படிங்கிறாரு. சரி அதோட நிப்பாட்டுறாங்களான்னு பார்த்தா, அடுத்த லெவல் போயிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது? அவரு அதெல்லாம் சொல்லவே இல்லையே. அவரு பதறி போயிட்டாரு. சரி இதோட விடுறாங்களான்னு பார்த்தா, அடுத்து என்ன நடக்கும்? அதான், அதேதான். நேரா ரெஸ்ட் ரூம் போ வேண்டியது தான். மைக்க கழட்டி வச்சுட்டு அழுதுட்டே போ வேண்டியது தான்.
என்னத்துக்கு இது? 6 வாரமா தொடர்ந்து நாமினேஷன்ல வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா, நாமினேஷன் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குல்ல. எதுக்கு இதை பண்ணணும்? இது பண்ணாம இருந்தா ஸ்ட்ராங் கேர்ளா வெளியே தெரிவாங்க. இது எதுக்கு அழுவணும் சும்மா? இல்ல எதுக்கு அங்க போய் சாரி கேட்கணும்? இது பிக் பாஸ் குடுத்த டாஸ்க் தானே. வீக்கெண்ட்ல வந்து விஜய் கேட்டாருன்னா நீங்க சொல்ல போறீங்க. இல்ல உள்ள இருக்கவங்களே ஒரு கட்டத்துல கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல போறீங்க. இது டாஸ்க்மா, இது என் வேலைமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு வந்து அழணும்? அதுக்கு கால்ல விழணும், மன்னிப்பு கேட்கணும், கதறணும். எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் ஆஸ்கர் அவார்டுக்காகவா? இங்க பிக் பாஸ் அவார்டுக்காக விளையாடுமா அப்படின்னா, இவங்க ஆஸ்கர் அவார்டுக்கு விளையாடுறதுலயே குறியா இருக்கிறாங்க. இது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜாக்லின் 50-50 தான் நம்ம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 50% கரெக்ட்டா இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அதுக்கு சப்போர்ட் வந்தா 50% இவங்களே எடுத்துருவாங்க போல இருக்கு. இந்த மாரி ஹை லெவல் டிராமா பண்ணி, இந்த டிராமாவ நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.